வணக்கம். இன்னைக்கு கோல்ட பத்தி ஒரு ஃபுல் டெக்னிக்கல் அனலைசிஸ் பார்க்க போறோம். டாப் டு பாட்டம் மந்த்ல இருந்து 4 ஹவர் வரைக்கும் மார்க்கெட்டோடைய மூவ்மெண்ட் எதை நோக்கி இருக்கு, நம்ம என்ன எதிர்பார்க்கணும், அடுத்த நகர்வு என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். ஆயில் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சில்வர் டிஎக்ஸ்ஒய் வந்து நம்ம ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம் இதே சேனல்ல. ஸோ இந்த சேனலுக்கு நீங்க புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை 3 மணிக்கு நம்ம யூடியூப்ல இதே சேனல்ல லைவ் டிஸ்கஷன் வருவோம். அது அடுத்த இந்த வீடியோ போடுற அடுத்த நாள் 13 செப்டம்பர்ல நமக்கு அந்த லைவ் மீட் இருக்கு. ஜாயின் பண்றவங்க பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம சார்ட்குள்ள போயிடலாம். ஸோ இன்னைக்கு வந்து மெயினாக நம்ம கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோல்டை பற்றி செப்பரேட்டடாக கொடுக்க போகிறோம். ஏன்னா சில்வர்லையும் பெரிய மூவ்மெண்ட் இல்லை, ஆயில்லையும் பெரிய மூவ்மெண்ட் இல்லை. நாளைக்கு தான் இருக்கும். நம்ம நாளைக்கு லைவ் டிஸ்கஷனில் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கோல்டுடைய மந்த் சார்ட் இருக்கு. ஸோ இந்த மந்த் சார்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு அப்டேட் தான். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி 2-3 வீடியோஸில் வந்து நாங்கள் தொடர்ச்சியாக வந்து சொல்லியிருக்கோம், கோல்டை பற்றி சொல்லியிருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அதோடைய அப்கிரேட் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதோடைய வீடியோஸ் வந்து எங்களுடைய சேனலில் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். மந்த் அப்படிங்கும்போது மந்த்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸில் இருக்கோம். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டை ஒரு புஷ் பண்ணும். அட்லீஸ்ட் ஒரு பாட்டம், ஒரு சின்ன மைனர் சப்போர்ட் லெவல் அளவாவது மார்க்கெட் அப்படி வந்துட்டு தான் மேலே போகும், அல்லது அப்படி கீழே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல் வரும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒரே ஃபாஸ்ட்ல மார்க்கெட் மூவ் ஆகுமானா அந்த அளவு எக்கனாமிக் நியூஸஸ் இல்லை. அதனால இப்போதைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்றது என்ன அப்படின்னா ஒரு சின்ன டவுன் மூவ்மெண்ட், அந்த டவுன் மூவ்மெண்ட் சப்போர்ட் வரைக்கும் மார்க்கெட் வரணும்னு எதிர்பார்க்குறோம். ஸோ வீக்கை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா ப்ரைஸ் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் ட்ரெண்ட் வீக்ல என்ன அப்படின்னா பை ட்ரெண்ட் நல்லா மைண்ட்ல செட் பண்ணிக்கலாம். ஓவரால் ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பை ட்ரெண்ட். ஸோ நிறைய பேர் வந்து இந்த பை வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னு தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. மார்க்கெட்டுக்கு எகெயின்ஸ்டா மார்க்கெட் கீழே போகும்போது என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா பை எதிர்பார்க்குறீங்க. மார்க்கெட் மேலே போகும்போது செல் எதிர்பார்க்குறீங்க. ஸோ அந்த கிளாரிட்டிக்காக தான் நான் வந்து ஃப்ரம் தி டாப் டு பாட்டம் வரைக்கும் இருக்கக்கூடிய மார்க்கெட்டோடைய ட்ரெண்ட் என்ன, அங்கே நடக்கிற விஷயம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ மார்க்கெட்டோடைய ஓவரால் ட்ரெண்ட் அப்படிங்கிறது பை. ஓகேங்களா? இந்த பையில் இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது இது. இங்கே வந்தால் மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு நல்ல அப்சைட் ரேலி நமக்கு கொடுக்கும். இது வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணுது, பிரேக் பண்ணல அப்படிங்கிறதெல்லாம் செகண்டரி. பட் நமக்கு வந்து ஒரு டீசெண்டான மார்க்கெட்டோடைய அப்சைட் மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா ஓவரால் ட்ரெண்ட்னா பெரிய ட்ரெண்ட் வந்து பை, அதுக்குள்ள நடக்கக்கூடிய இந்த கீழே இறக்குற மார்க்கெட் வந்து கரெக்ஷன் மார்க்கெட்னு சொல்லுவோம், அல்லது கவுண்டர் ட்ரெண்ட்னு சொல்லுவாங்க. நம்ம கரெக்ஷன்னு வச்சுக்கோம். ஸோ இந்த கரெக்ஷன் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து செல் மார்க்கெட். ஸோ இந்த செல் ட்ரெண்டு இப்போ நடந்துட்டு இருக்கு. அதனால ஒரு 90% நம்ம செல்ல பார்க்கலாம். 10% அந்த சப்போர்ட்டுக்கு வர வரைக்கும் பையை வந்து சின்ன சின்ன பைஸ் பார்க்கலாம். பெரிய லெவல்ல செல் ஃபோக்கஸ் பண்றது நல்லது. ஓகே, இப்ப அந்த சப்போர்ட்டுக்கு எப்ப மார்க்கெட் ரீச் பண்றான் அப்படின்னு பார்க்கணும். இந்த சப்போர்ட்டை ரீச் பண்ணிட்டானா இந்த கிரைட்டீரியா அப்படியே சேஞ்ச் ஆகும். ஒரு 70-30ன்னு வச்சுக்குவோம். இப்ப 70% நம்ம செல் சைட்ல இருக்கிறோம், 30% மட்டும் ஒரு பை சைட்ல சான்சஸ் கிடைச்சா மட்டும் போயிட்டு வரோம் அப்படின்னா இந்த கிரைட்டீரியா அந்த சப்போர்ட்டை டச் பண்ணோன்னே 70% பை சான்ஸ்க்கு நம்ம போயிடுவோம். திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா 30% தான் நம்ம செல் சான்சஸ்க்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு நம்ம இருக்கிறது இந்த ஃபேஸ் 1, இந்த லெவல்ல தான் நம்ம இப்போ இருக்கிறோம். செல்ல அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும், பையை கம்மியாக ஃபோக்கஸ் பண்ணணும். எப்போ இந்த சப்போர்ட்டை மார்க்கெட் டச் பண்ணுதோ அப்போ நம்மளுடைய ஃபேஸ் 2 ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ இந்த ஃபேஸ் 2ல நம்ம பையை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம், செல்ல கம்மியாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வீக்குடைய ப்ராசஸ். ஸோ வீக்கில் வேற என்னங்க மார்க்கெட்டில் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா வீக்கை பொறுத்த வரைக்கும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் நான் வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டில் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு ஃபால் ஆன மார்க்கெட் திருப்பி ஒரு கரெக்ஷனா மார்க்கெட்ல ஏறினது திருப்பி என்ன பண்ணுது அப்படின்னா அப்படியே கன்சாலிடேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ வீக்குடைய இந்த லோ, இந்த கேண்டிலோடைய
மூவ்மெண்ட் இங்க வந்த ட்ரேடர்ஸ்க்கு அப்புறம் மார்க்கெட்ல ட்ரேடர்ஸ் வரல, மூவ் ஆகல, அவ்வளோ ஆக்டிவா இல்ல அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ இந்த வீக் அப்படிங்கிறத நான் இங்க டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த வீக்கை வந்து நம்ம த்ரூ அவுட் எல்லா இடத்துலையும் பார்ப்போம். அட்லீஸ்ட் இதை உடைத்தால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல செல் கொஞ்சம் ரைஸ் ஆகும், ஆக்டிவேட் ஆகும், வாய்ப்புகள் உண்டு. ஸோ இப்போ இருக்கிற கண்டிஷன் என்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து தொடர்ச்சியா வந்து நமக்கு வந்து ஒரு செல் சைட்ல இருந்த மார்க்கெட் ஒரு கரெக்ஷனாக மட்டும் மேலே ஏறினது, எதுவுமே நடக்காம அப்படியே ஒரு ரேஞ்ச் மாதிரி மார்க்கெட்ல மாட்டிக்கிச்சு. ஸோ இந்த ரேஞ்சோடைய லோ தான் இது. இந்த லோ பிரேக் ஆகும்போது நமக்கு செல் சைடு கொஞ்சம் ஹையஸ்ட் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். எங்க இந்த சப்போர்ட்டை நோக்கி மார்க்கெட் வரதுக்கான வேலைகள் நடக்கும். ஓகே, ஸோ இந்த லோ அப்படிங்கிறது நமக்கு ஒரு இம்பார்ட்டன்டான லோ. வேற வீக்ல நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா, வீக்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஓவரால் பை ட்ரெண்ட் தான், கரெக்ஷன் செல் மட்டும்தான் இருக்கு. வேற ஒரு இன்டர்மீடியட் லெவல்ஸ் தான் நம்ம இப்ப பாக்குறது எல்லாமே. இந்த இடத்துல இருக்கக்கூடிய 1912 இந்த லோ இப்ப நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறது 1912 அப்படிங்கிறது வந்து ஒரு இன்டர்மீடியட் லெவல் தான், ஒரு மிகப்பெரிய மேஜரான சப்போர்ட் லெவல் கிடையாது. சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது வந்து கீழே இருக்கிற இந்த லெவல். இதை பிரேக் பண்ணும்போது நெக்ஸ்ட் சப்போர்ட்டான 1855 வரைக்கும் நமக்கு மார்க்கெட் கீழே வரும். இப்ப டே சார்ட் பார்க்கலாம். ஸோ ஒரு டே சார்ட் பொறுத்த வரைக்கும் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சேனல்ல வந்து மார்க்கெட் வந்து அழகா கீழே வந்துகிட்டே இருக்கு. பிரைஸ் நம்ம எதிர்பார்த்திருந்தோம் இந்த 48 லெவல் வரைக்கும் போகும்ட்டு மார்க்கெட் போயிட்டு இப்போ ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்திருக்கு. ஸோ இந்த மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஒரு மேஜரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ஒரு மேஜரான மூவ்மெண்ட் அப்படின்னா மினிமம் இந்த ஹை அண்ட் லோவை ஏதாவது ஒன்று மார்க்கெட் பிரேக் பண்ணா நமக்கு நெக்ஸ்ட் மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் கிடைக்கும். ஒரு ஓவரால் பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் எங்க இருக்கு அப்படின்னா வீக்குடைய ஒரு இன்டர்மீடியட் சப்போர்ட் லெவல் இருக்கு, பிளஸ் கீழே சப்போர்ட் லெவல் பக்கம் இருக்கு. ஸோ இந்த சப்போர்ட் லெவலை மார்க்கெட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டெஸ்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா உண்டு. ஸோ இந்த மார்க்கெட்டை இன்னொரு கோணத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, மார்க்கெட்ல எப்பயுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சப்ளை டிமாண்ட் வந்து தொடர்ச்சியா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மார்க்கெட் பாருங்க, ஒரு நல்ல கன்சால்டேஷன் நடந்திருக்கும், உடனே ஒரு ரேலி ஆயிடுக்கும், திருப்பி ஒரு கன்சால்டேஷன் ஆயிடுக்கும், ஒரு ரேலி ஆயிடுக்கும். பிரைஸ் திருப்பி அங்கிருந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சின்ன ரொம்ப மினிமம் ஃபேஸ் போட்டு கீழே வந்தது, டச் பண்ணி கீழே வந்துட்டே இருந்தது. இந்த இடத்துல ஒரு கன்சால்டேஷன் நடந்திருக்கு. திருப்பி பிரைஸ் கீழே வந்து இங்கேயும் ஒரு கன்சால்டேஷன் நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்துக்கு திருப்பி பிரைஸ் வரும்போதெல்லாம், ஸோ இதை வந்து 1 அப்படின்னு வச்சுக்குவோம். எங்கெங்கெல்லாம் நடந்திருக்கு? 1, 2, 3, 4 இந்த ஜோன்ல. ஸோ இந்த இடத்துக்கு பிரைஸ் வரும்போது என்ன ஆயிடுக்குன்னா ஒரு புஷ் கிடைச்சிருக்கு. இந்த இடத்துக்கு பிரைஸ் வரும்போது என்ன ஆயிடுக்குன்னா ஒரு டிராப் ஆயிடுக்கு. இந்த இடத்துக்கு வரும்போது ஒரு டிராப் கிடைச்சிருக்கு. அப்ப இந்த இடத்துக்கு வரும்போது என்ன ஆகும்? மார்க்கெட்ல கண்டிப்பாக இப்படி ஒரு ரைஸ் கிடைக்கும். இது ட்ரெண்டிங்காக நான் சொல்லல. இந்த இடத்துக்கு மார்க்கெட் மினிமம் டச் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியுது, கிளீனாவே தெரியுது. பிரைஸ் தொடும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா சின்னதா ஒரு சப்போர்ட் கிரியேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இந்த ஃப்ரேம்குள்ள இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா நம்ம போய் பார்க்குறோம் அப்படிங்கிற பட்சத்துல இதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் கிரியேட் பண்ணிருக்கு பிரைஸ். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கு அப்படின்னா மார்க்கெட்ல ஒரு டிமாண்ட் கிரியேட் பண்ணிருக்கு. திருப்பி இங்கேயும் போய் மார்க்கெட் வந்து என்ன பண்ணிருக்குன்னா ஒரு டிமாண்ட் கிரியேட் பண்ணிருக்கு. இந்த இடத்துல போய் மார்க்கெட் ஒரு சப்ளை கிரியேட் பண்ணிருக்கு. ஸோ சப்ளை அப்படின்னா செல்லர்ஸ் அதிகமாக வரும் பொழுது அந்த மார்க்கெட் கீழேயும், டிமாண்ட் வரும் பொழுது பையர்ஸ் அதிகமாக வரனால மார்க்கெட் மேலேயும் நடக்கும். ஸோ இதெல்லாம் என்னவா அடுத்த இது எதுக்கு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சப்ளை அப்படிங்கிற லெவல் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் கால் ரெசிஸ்டன்ஸ். ஸோ நியூவா இருக்கிறவங்களுக்காக நான் அதை சொல்றேன். டிமாண்ட் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இது வந்து சப்போர்ட். ஸோ அப்ப இந்த இடத்துல இப்ப நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இந்த இடத்துல என்ன இருக்கு? சப்போர்ட் இருக்கு. இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்கு? சப்போர்ட் இருக்கு. அப்ப நம்ம கிட்ட இப்ப என்னென்னலாம் மார்க்கெட்ல இருக்குன்னா 2 சப்போர்ட், ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ இதை நான் அப்படியே எரைஸ் பண்ணிக்கிறேன், நீங்க நோட் பண்ணிக்கங்க. நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, 2
சப்போர்ட் இருக்கு. இப்ப இருக்கிற மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா இந்த சப்போர்ட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கு. அப்ப என்ன நடக்கும் இந்த சப்போர்ட்ல அப்படின்னா ஆர்டர் வந்து மார்க்கெட்ல ஃபில்லிங் ஆகும். இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்ல நான் என்ன பண்ணுவேன், ஒரு மார்க்கெட்டுக்கு தேவையான ஃபியூயல், ஒரு ட்ரேடர்ஸை வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னா இங்க ஃபியூயல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றது வந்து பையர்ஸ் செல்லர்ஸ் தான். இந்த இடத்துல ஃபியூயல், ஒரு வண்டிக்கு எப்படி ஒரு ஃபியூயல் இருந்தால்தான் மார்க்கெட்ல அந்த வண்டி வந்து மூவ் ஆகுமோ அதே மாதிரி இங்க ஃபியூயல் அப்படிங்கிறது பையிங் அண்ட் செல்லிங் தான். ஸோ இந்த இடத்துல ஒரு ஃபியூயல் ஸ்டேஷன் மாதிரி மார்க்கெட்ல இந்த சப்போர்ட் வேலை செய்ய போகுது, இந்த ரெசிஸ்டன்ஸ் வேலை செய்ய போகுது. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸும் 2 சப்போர்ட்டும் இருக்கு. இது சின்ன ஃப்ரேம்ல போய் நமக்கு எப்படி வேலை செய்ய போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் நான் மார்க் பண்ணியிருப்போம். இது ஒரு சப்போர்ட், கீழே இருக்கிறது ஒரு சப்போர்ட், மேலே இருக்கிறது ரெசிஸ்டன்ஸ். வீக்ல ஒரு இன்டர்மீடியேட் ஃபேஸ் இருக்கு. அப்ப இந்த சப்போர்ட்டுக்கு மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருக்கு, நின்றுட்டு இருக்கு. இப்போ 4 ஹவர்ல போனோம்னா இது ரொம்ப பெருசா தெரியும். ஸோ இந்த சப்போர்ட் அப்படிங்கிற லெவலுக்கு மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா ஒரு கன்சாலிடேஷன் நடந்துட்டு இருக்கு. கன்சாலிடேஷன் எதுக்கு நடக்கணும், திருப்பி இந்த இடத்துல ஒரு சப்ளையோ டிமாண்டையோ கிரியேட் பண்ண போகுது. சரி, எப்படி இது சப்ளை டிமாண்ட் கிரியேட் பண்ணும் அப்படின்னா அதிகப்படியா மார்க்கெட் இந்த பர்டிகுலர் ஹைக்கு மேல போற மாதிரி தெரிந்தால் 53க்கு மேல பாஸ் பண்ணாதான் இங்க என்ன நடக்கும் அப்படின்னா இந்த இடம் டிமாண்டாக நடக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க. இங்க இருந்து மார்க்கெட் வேகமாக இத போய் கிராஸ் பண்ணி நிக்கிறான் அப்படின்னா தான் இந்த இடம் நமக்கு டிமாண்டாக மாறும். ஓகே, இப்ப அதுவே மார்க்கெட் கீழே வந்துட்டா இந்த மார்க்கெட் நமக்கு சப்ளைய கிரியேட் பண்ணிடுவான். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம், இந்த சப்ளை கிரியேட் பண்றதுக்கு தான் 70% சான்சஸ் உண்டு. நமக்கு டிமாண்ட் கிரியேட் பண்றதுக்கு 30% தான் சான்சஸ் இருக்கு மார்க்கெட்ல. ஸோ இப்போ பாருங்க, இந்த இடத்துல மார்க்கெட் கன்சாலிடேட் ஆயிட்டு இருக்கு. இங்க 2 இம்பார்ட்டன்ட் கிரைட்டீரியாஸ் பார்க்கணும். என்ன அப்படின்னா நாளைக்கு நமக்கு இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்கு. ஸோ இந்த இன்ஃப்ளேஷன் ரேட்டுக்கு மார்க்கெட் என்ன நடக்க போகுது. இப்போ நிறைய வந்து கால் பண்ணி கேட்குறாங்க, சார் மார்க்கெட் மேலே போகுது பை பண்ணிட்டா, கீழே வருது செல் பண்ணிட்டா அப்படின்னு கேட்குறீங்க. நாங்கள் டெய்லி ட்ரேடர்ஸ் கிடையாது. மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் நமக்கு நல்ல ஒரு ஏரியாவுக்கு வந்தால் மட்டும் ரிஸ்க் எடுத்து நம்ம செல் பை எடுக்கலாம். நம்ம ஏரியாவுக்கு மார்க்கெட் வரல அப்படின்னா பேசாம வெயிட் பண்றது தான் பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஸோ வீக்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம எழுதணும், வீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் எழுதணும். கரெக்ட், அது வந்து இன்னும் இருக்குது, சப்போர்ட் உடையல. ஸோ அப்ப இந்த இடத்துல என்ன நடந்துட்டு இருக்கு, ஏன் மார்க்கெட் வந்து மேல போகுது உடனே கீழே வருது, மேல போகுது கீழே வருதுன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரேஞ்ச், இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கும் இந்த சப்போர்ட்டுக்கும் நடுவுல மார்க்கெட் சிக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல போனோம்னா நம்மளும் என்ன பண்ணிடுவோம், இட்ஸ் கால் ட்ராப். இந்த ட்ராப்ல போய் நம்ம மாட்டிக்குவோம். அப்ப இந்த ட்ராப்குள்ள நம்ம போகாம இருக்கிறதுக்கு பெஸ்ட் லெவல்ஸ் என்னென்ன அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்துல இருக்கக்கூடிய வீக்க உடைக்குது. ஓகே, ஸோ வெயிட் பண்ணுவோம். ஒரு 4 ஹவர் அண்ட் டே ரெண்டையுமே பார்க்கலாம். இந்த இடத்துல மார்க்கெட் நல்லா கேண்டில்ஸ் க்ளோஸ் பண்ணி நின்னால் நம்ம பை ட்ரை பண்ணலாம். அல்லது இந்த 1900ங்கிற லெவலை உடைத்தால், ஓகே இங்க இருக்கும், இந்த லெவலை உடைத்து திரும்பினாலும் பை ட்ரை பண்ணலாம். ஸோ இது ரெண்டுமே நமக்கு பைக்கான மிகப்பெரிய லெவல்ஸ். எக்ஸாக்டா சொல்லணும்னா 1889 அப்படிங்கிற ஒரு லெவல், 1889 இங்க இருந்து 1899 அப்படிங்கிற லெவலுக்குள்ள பிரைஸ் என்ன பண்ண போகுது அப்படின்னா பிரைஸ் வந்து சப்போர்ட் எடுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கங்க, பிரைஸ் இந்த வீக் லெவல் 1912 உடைத்தாலே க்ளோஸ் பண்ணினால் இந்த லெவலுக்கோ அல்லது திரும்பினால் உடனடியாக திரும்பினால் இங்கிருந்தே கூட நம்ம ஒரு சின்ன பை எடுக்கலாம். ஒருவேளை நாளைக்கு வரக்கூடிய இன்ஃப்ளேஷன் ரேட்டுக்கு மார்க்கெட் மேல போய் இந்த ஹையை உடைத்தால் நம்ம 1934 அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கலாம்.
ரொம்ப ஃபாஸ்டான நியூஸாக இருந்து கீழே வந்தா நம்ம பை ட்ரை பண்ணலாம், மேலே போனா நம்ம செல் ட்ரை பண்ணலாம். ஸோ இதுக்கு மேலே போனா லெவல் இருக்கானா கண்டிப்பா 1940 4லேருந்து 48 அப்படிங்கிற அந்த லெவல் வரும். ஸோ இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் லெவல்லையும் நம்ம செல் ட்ரை பண்ணலாம். இங்க 1912க்கு கீழே வரும்போது ஒரு பை ட்ரை பண்ணலாம், அல்லது இந்த சப்போர்ட் லெவல்ல ஒரு பை ட்ரை பண்ணலாம். ஸோ இது செல்லுக்கான லெவல், இது பைக்கான லெவல்ஸ். ஸோ பிரைஸ் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல ஆர்டர் ஃபில் பண்ணிட்டு இருக்கு. ட்ராப் ஏரியா இதுவே நமக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா டிமாண்டாகவோ சப்ளையாகவோ வரக்கூடிய மார்க்கெட்டுக்கு கன்வெர்ட் ஆக போகுது. ஸோ இந்த ட்ராப்ல போய் இப்ப செல் பண்ணாதீங்க, பையும் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்க. மேல அங்க வரும்போது செல் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நாளைக்கு ஒரு பெரிய மூவ்மெண்ட் மார்க்கெட்ல இருக்கும் பொழுது உங்களுடைய ஸ்டாப் லாஸ் டக்குன்னு கீழே வந்துட்டு மேல போகும், மேல வந்துட்டு கீழே போகும். அப்ப ஒரு லெவலுக்கு வச்சு நீங்க ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். வந்தா ஒரு 8 பாயிண்ட் வச்சா கூட அந்த 8 பாயிண்டோட ரிஸ்கோட நமக்கு போயிடும். ஆனால் ஒரு 1934ல மார்க்கெட் திரும்பினால் மார்க்கெட் கண்டிப்பாக கீழே வந்து இந்த சப்போர்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாது. மேல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டா கீழே இருக்கிற சப்போர்ட் வேலை செய்யாது. ஒருவேளை கீழே இருக்கிற சப்போர்ட் எடுத்தால் மேல போய் கன்சாலிடேஷன் மார்க்கெட்ல மாட்டிக்குவோம். 55க்கு மேலதான் நம்ம அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ண வேண்டியதா இருக்கும். அடுத்தடுத்ததே தொடர்ச்சியாக லெவல்ஸ் நமக்கு மார்க்கெட்டை வந்து பெரிய மூவ்மெண்ட் கொடுக்காம ரொம்ப நாய்ஸ் மார்க்கெட்டாக மாறிடும். ஸோ அதிகப்படியாக என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா மேலே போனா செல் ட்ரை பண்ணலாம், கீழே அது வந்து வந்துடும். ஒருவேளை கீழே உடைச்சிட்டா செல் புக் பண்ணி மேலே இருக்கக்கூடிய சப்போர்ட்டை டார்கெட்டாக வச்சுக்கணும். ஸோ இங்க டார்கெட் என்ன சார் வைக்கிறது அப்படின்னீங்கன்னா மேலே எடுத்தா கீழே இருக்கிறது டார்கெட், பை 1 பை 2 டார்கெட். சரி, பை 1 பை 2ல பை எடுத்துருச்சு அப்படின்னா மேலே இருக்கிற செல் 1 செல் 2ல நமக்கு வந்து டார்கெட்டை நீங்க வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இது கோல்டுக்காக மட்டுமே கொடுக்குறோம். ஏன்னா நியூஸஸ் இல்லை, நாளைக்கு தான் நியூஸஸ் இருக்கு. நாளைக்கு நமக்கு லைவ் மீட் இருக்கு. அதுக்காக நாங்கள் வந்து கோல்டை மட்டும் நிறைய டவுட்ஸ்ல கேட்டுக்கிட்டே இருக்காங்க, மெசேஜஸ் வந்துகிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த ட்ராப் ஏரியாவை தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க, ஒரு கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது நாளைக்கு நீங்க டெக்னிக்கல் எங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க மறக்காம லைவ் மீட்ல கலந்துக்கிட்டு உங்களுடைய கொஸ்டின்ஸை கேளுங்க. எங்களுக்கு தெரிஞ்ச பதில்களை உங்க கூட ஷேர் பண்றோம். தேங்க்யூ.